வெல்கம் டு இது நம்ம பாரம்பரியம். வணக்கம் நண்பர்களே, இது நம்ம பாரம்பரியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கலரி சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது கூட ஒரு பெஸ்ட்டு சைடிஷ்ஷாக முட்டை வறுவல், அதுக்கப்புறம் வெயிலுக்கு இதமாக ஒரு கிருணி பழம் ஜூஸு, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காவை வெட்டி கட் பண்ணி சாப்பிட்டது எப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலரி சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டேன். முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம சிக்கன் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சிக்கனையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 கரண்டி எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு முழு கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். பெரிய சைஸ் வெங்காயம் 4 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். 3 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சிருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்த பிறகு 4 வெங்காயம் ஏற்கனவே வதக்கிட்டோம். இப்போ 3 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயத்தை மிக்சிங் வாட்டரோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ண சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் மேலே 1 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 4 உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூளையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடுங்க. இப்போது குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் நல்ல காரமாக, உங்களுக்கு காரமாக வேணும்னா நல்ல காரமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேன். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். இப்போது அரைமுடி தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைமுடி தேங்காய் கூட ஒரு 4 ஏலக்காவை சேர்த்து அரைச்சி அந்த விழுதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். அரைமுடி தேங்காவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு மிக்சிங் வாட்ரு நம்ம குழம்பு எந்த குவான்டிட்டிக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லியும் தூவி விட்டுடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கனும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. குழம்பு ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட கலரி சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் குழம்புக்கு நல்ல ஒரு மேட்சிங்காக ஒரு முட்டை வறுவல் பார்க்கலாம். முட்டையை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். முட்டை எந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு இருக்கோ அந்தளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையிலே நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வரணும் இந்த மசாலா. அந்த மசாலாவில் நம்ம வேக வச்ச முட்டையை நல்லா தோல் உரிச்சிட்டு நம்ம மசாலாவில் முட்டையை நல்லா போட்டு பரட்டி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவில் எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா முட்டையை அதில் சேர்த்துடலாம். முட்டை வெடிக்காமல் இருக்கிறதுக்காக முட்டையில் அங்கங்கே கத்தி வச்சு கொஞ்சமாக கீறி விட்டுடலாம். அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம முட்டையை வறுத்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு தான் நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டே நான் முட்டையை வறுத்து எடுத்தேன். அப்போ தான் முட்டை வெடிக்காமல் இருக்கும். மசாலாவும் நம்மளுக்கு குயிக்காக வெந்துடும். ஸோ மசாலா முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுட சுட சாதம் போட்டு நம்ம கலரி சிக்கன் வச்சுட்டு மசாலா முட்டை வறுத்த முட்டையை சேர்த்து நம்ம பரிமாறிடலாம். ஸோ கலரி சிக்கன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா கலரும் போதே நல்ல ஒரு நறுமணங்க ரொம்ப சூப்பராக இருந்தது.
ஸோ சுட சுட சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இது எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப ஃபேவரட்டான குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட முட்டை வறுவல், மசாலா முட்டை வறுவல் ரெடி. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் செஞ்ச கலரி சிக்கனும் முட்டை வறுவலும். சரி, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிருணி பழமும் வெள்ளரிக்காவும் வாங்கியிருந்தேன். கிருணி பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் போட்டுடலாம் வாங்க. கிருணி பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண கிருணி பழத்தில் நடுவில் இருக்கிற அந்த சீட்ஸ் விதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். அந்த விதையை நம்ம காய வச்சு எடுத்தோம்னா நம்ம கேசரி செஞ்சால் கூட அந்த கேசரியில் போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த விதையை வச்சு நம்ம நிறைய கேசரி, ஸ்வீட் ஐட்டம்ஸ்க்கெலாம் இந்த விதையை வந்து காய வச்சு நம்ம தூவி சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேல் தோல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கிருணி பழத்தோட மேல் தோல் கட் பண்ணிவிட்டு பழங்களை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பொடியாக கட் பண்ண பழங்களை மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு பழங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு டைம் நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த பழங்கள் சேர்க்குறேன்னா ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் மிக்ஸியில். ரொம்ப மழைன்னு அரைக்காமல் லைட்டாக கொருன்னு அடிச்சுக்கலாம். பழங்கள்லாம் உள்ளே கொஞ்சம் நிற்கணும், அந்த அளவுக்கு நம்ம ஜூஸாக அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது அந்த பழங்கள் வந்து வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா பழங்களையும் சர்க்கரையும் பழத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துடலாம். ஃபைனலாக ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஐஸ் வாட்டர் வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சிங் வாட்டரை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச பழங்களை லாஸ்ட்டாக ஃபைனலாக அது மேலே தூவி விட்டுடலாம். தூவிட்டு நல்ல ஒரு கலரிடலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் வேணும் அப்படின்னு வேணும்னா நம்ம சர்க்கரை கூட ஃபைனலாக சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மழைன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் வந்து கொஞ்சம் அங்கே சாப்பிடும் போது ஜூஸ் குடிக்கும் போது பழம் வந்து கடிப்பட்டுச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் இப்படி பண்ணியாச்சு. ஸோ இந்த டைப் ஜூஸும் ஒன்று. உங்கள்கிட்ட காசின பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா சில்லுன்னு ஆக்கி அந்த பாலை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அப்படியும் பால் சேர்த்தும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஜூஸும் இது சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி கிருணி பழம் ஜூஸ் வந்து 2 டைப்பாக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெள்ளரிக்காய் பிஞ்சு வாங்கியிருந்தோம், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வெயில் காலத்தில் சாப்பிடும் போது உடம்பு சூட்டையெல்லாம் தணிக்கும், கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது, தாகத்துக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லது உடம்புக்கு வெள்ளரிக்காய் பிஞ்சு. அது மேலே 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கலரிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஷேக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. கொஞ்சம் மசாலா வேணும், காரம் வேணும் அப்படின்னா நம்ம மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி டே போச்சு. இந்த டேவை உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் எப்படி சமைச்சிருந்தேன், எப்படி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், எப்படி நாங்கள் என்னென்ன டிஷ்ஷெல்லாம் செஞ்சோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல பதிவோட கோயில் வீடியோஸாக இருக்கட்டும், சமையல் வீடியோஸாக இருக்கட்டும், ஃபங்க்ஷன் வீடியோஸாக இருக்கட்டும், மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.